ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 குறித்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மழை வெள்ளம் காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் 3 மாவட்டத்தில் 9ஆம் தேதி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போஸ்ட்பான் பண்ணுறதா சொல்லி பள்ளி கல்வித்துறை ஒரு அஃபிஷியலாக ஒரு ப்ரொசீடிங் பண்ணியிருக்காங்க. பள்ளி கல்வி இயக்குனருடைய அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது. ஸோ கண்ணப்பன் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பள்ளி கல்வி பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை 3 மாவட்டம் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்க சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய உத்தரவின்படி பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களுடன் நலன் கருதி நடைபெற உள்ள அரையாண்டு தேர்வுகள் இம்மாவட்டங்களில் ஒத்திவைக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வை ஜனவரி 2 ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சிஓ பார்த்தீங்கன்னா ஜனவரி 2லேருந்து 10 வரைக்கும் இந்த 3 மாவட்டங்களில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளுமாறு மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே மாதிரி மழை நீர் வடிந்த பிறகு முறையான பள்ளி திறக்கும் போது 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் நடத்திடவும், அனைத்து வகுப்புகளுக்கான பாடங்கள் ஏதேனும் முடிக்கப்படாமல் இருந்தால் அதனை முடித்திடவும், மாணவர்கள் ஊக்கப்படுத்துவதற்கான அறிவுரைகள் ஆசிரியர் மூலமாக வழங்கிடவும் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கிடுமாறு சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஹாலிடே கொடுத்துருக்காங்க. இம்மாவட்டங்களுக்கு அரையாண்டு விடுமுறை காலம் சேம் அதே தான். 24/12/2024 1/1/2025. அப்போ விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாதே, ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு 24ஆம் தேதி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஹாலிடே கொடுத்து 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ப்ரெஸ் மீடியாலாம் அப்டேட் கிடச்சிருச்சு. அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. அடுத்த ஆண்டு ஜனவரி 2 தொடங்கி 10ஆம் தேதிக்குள் தேர்வை முடித்து உத்தரவு. மற்ற மாவட்டங்கள் எப்பவும் போல் அரையாண்டு தேர்வை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி 2 தொடங்கி 10ஆம் தேதிக்குள் தேர்வை நடத்தி முடிக்க உத்தரவு. மற்ற மாவட்டங்களைப் போல அரையாண்டு விடுமுறை 3 மாவட்டங்களுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ஸ்கூல் எப்போ திறப்பாங்க? 2ஆம் தேதி திறப்பாங்க. அப்போ 24ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு விடுமுறை தான். வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.